அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து 78வது நாளாக இஸ்ரேல் காசா ஸ்ட்ரிப் மீது அநியாய அக்கிரம தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பல முக்கியமான செய்திகள் இது தொடர்பாக வெளியாகி இருக்கிறது. இதிலே பாரிய திருப்பம் ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது தென்படுகிறது. அது தொடர்பான முழுமையான விவரங்களைத்தான் நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். இந்த இன்றைய நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக முதல் விவகாரமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சோகமான விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைய தினம் ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, குறிப்பாக உலக உணவு திட்டம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்று பல செய்திகள் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்பாக வெளியாகி இருக்கிறது. அதிலே அதிர்ச்சி தரக்கூடிய சோகமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, காசாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய உணவு பற்றாக்குறை தொடர்பான செய்தி. உலகத்திலே பசியோடு வாடுகிற 5 பேரில் 4 பேர் காசாவில் தான் இருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு அதிர்ச்சிகரமாக வெளியாகி இருக்கிறது. உலகத்தில் 5 பேர் பசியால் வாடுகிறார்கள் என்று சொன்னால் அதிலே 4 பேர் காசாவில் இருக்கிறார்கள் என்று அவர்கள் இன்றைக்கு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படியானால் காசா மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் விவரிக்கவே முடியாது, யோசிச்சு பார்க்கவும் முடியல. உலகத்தில் 5 பேர்ல 4 பேர் காசாவில் என்று சொன்னா மொத்த காசாவும் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறார். மொத்த காசா மக்களுக்கும் உணவு இல்லாமல் இருக்கிறது. வறுமையிலும் பசியிலும் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அவர்களுடைய பசியும் பட்டினியும் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். விரைவாக இதற்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையுமாக இருக்கிறது. உலகமே பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சமுதாயம் கண்ணுக்கு முன்னால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கேட்டால் தீவிரவாதிகளை அழிக்கிறோம் என்கிற பெயரை இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே வைத்தியசாலைகள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு மருத்துவர்களோடு சண்டை பிடித்துக் கொண்டு, அங்கிருக்கிற நர்சுகளோடு சண்டை பிடித்துக் கொண்டு, நோயாளிகளை கொன்று குவித்துக் கொண்டு, அப்பாவிகளை கொன்று குவித்துக் கொண்டு, இவர்கள் அத்தனை பேரும் தீவிரவாதிகள், நாங்கள் பயங்கரவாதிகளோடு சண்டையிடுகிறோம் என்கிற ஒரு கேவலமான அடைமொழியை சொல்லக்கூடிய ஒரே சாரார் இஸ்ரேலியர்கள் என்பதுதான் அசிங்கமானது, அவலட்சணமானது. உலகத்திலேயே இப்படி ஒரு ஜந்துகளை நம்ம பார்க்கவே முடியாது என்கிற அளவுக்கு அகோரத்தின் உச்சகட்டத்தில் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பாவி பொதுமக்களை கொன்று குவிக்கிறார்கள். இன்றைக்கு வந்திருக்கிற இந்த தகவல் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ஏன்னா இந்த செய்தியெல்லாம் கேட்கும் போது நமக்கே தாங்க முடியலை. ஏன்னு கேட்டா, எப்படி நாம் நம்முடைய குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நாம் நன்றாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், எல்லா விவகாரங்களையும் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஆனால் அந்த மக்களுடைய நிலையை யோசிச்சு பார்த்தோம்னா அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அல்லாஹு தாலா தான் அவர்களை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா 98% மக்களுக்கு உணவு கிடையாது என்கிற அதிர்ச்சிகரமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அந்த 98 சரியாக நாம் பார்க்கும் போதே புரிகிறது. உலகத்தில் 5 பேருக்கு பசி என்றால் அதிலே 4 பேர் உணவு இல்லாமல் இருப்பவர்கள் காசாவுடைய மக்கள் என்கிற செய்தி தான் அந்த அதிர்ச்சிகரமான செய்தி. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு பல முக்கியமான சம்பவங்கள் இந்த காசாவை ஒட்டி உலகத்திலேயே நடந்து கொண்டிருக்கிறது. அதுல பல முக்கியமான செய்திகளை இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் நமக்கு தெரியும், இந்தியாவினுடைய மங்களூரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த, சவுதி அரேபியாவில் இருந்து பயணித்துக் கொண்டிருந்த கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கடந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், ஹவுத்திகள் இதை நடத்தியதாக சொல்லப்படுகிறது என்று சொல்லியிருந்தோம். ஆனால் ஹவுத்திகள் அந்த நேரம் வரைக்கும் நம்ம பேசும்போதும் அவர்கள் அதை ஒப்புக்கொண்டதாக எந்த செய்தியும் வரவில்லை என்பதையும் நாம சொல்லி இருந்தோம். இப்ப நம்ம பார்க்கும் போதும் இதுவரைக்கும் ஹூதிகள் தாங்கள் தான் அந்த தாக்குதலை நடத்தினோம் என்கிற எந்த செய்திகளையும் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. அது இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது, அதை தொடர்ந்து வரக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன என்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்றைக்கு சற்று முன்னால் ஒரு முக்கியமான ஒரு விதத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னா, காசா மீதான தரைவழி தாக்குதல்களை நிறுத்துவதற்கு யோசிப்பதாக இஸ்ரேலிய ராணுவம், குறிப்பாக IDF அறிவித்திருக்கிறது என்கிற ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. ஏன்னா அவங்க நிறுத்துறதுக்கான காரணம் அந்த மக்கள் மேல உள்ள பரிதாபம் இல்லை என்பது நமக்கெல்லாம் தெரியும். அவர்கள் வாங்குகிற அடியை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. எனவே நாங்கள் காசா மீதான தரைவழி தாக்குதலை நிறுத்த முற்படுகிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் முடிவெடுத்துக் கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய பப்ளிக் பிராட்காஸ்ட் கார்ப்பரேஷன் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா அறிவித்தல் விடுத்திருக்கிறார்கள். தரைவழி தாக்குதல்களை நிறுத்துவதற்கான திட்டமாக
காரணமாகத்தான் இது சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் நிறுத்துவதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், நாங்கள் வடக்கு காசா, நார்த் காசாவை கைப்பற்றி விட்டோம் என்கிறார்கள். ஒரு வாதத்துக்கு அவங்க வடக்கு காசாவை கைப்பற்றி இருந்தால் கூட இது அதற்குரிய காரணமாக அமையாது. ஏன்னா அவங்க வடக்கு காசாவை கைப்பற்றுவதற்காக உள்ள வந்ததாக சொல்லல, முழு காசாவையும் கைப்பற்றத்தான் உள்ளே வந்திருக்கிறோம், ஹமாஸை அழிக்கத்தான் வந்திருக்கிறோம் என்றார்கள். அவர்கள் சொன்ன இரண்டுமே நடக்கவில்லை. ஹமாஸை அழிக்கவும் இல்லை, காசாவை கைப்பற்றவும் இல்லை. நார்த் பகுதியை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம், எனவே நாங்கள் தரைவழி தாக்குதலை நிறுத்தப் போகிறோம் என்கிற நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலுடைய யுத்த ரீதியிலான இயலாமை தான் இதற்கு காரணம் என்கிற விமர்சனங்கள் அவர்கள் மீது தற்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் இவர்கள் ஏன் வடக்கு காசாவை கைப்பற்றியதாக சொல்லிவிட்டு தரைவழி தாக்குதலிலிருந்து பின்வாங்குகிறார்கள் என்கிற முக்கியமான ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நமக்கு தெரியும், கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக நம்ம பேசிய வீடியோவில் சொல்லியிருந்தோம், கோலான் படையணி மொத்தமாக காசாவை விட்டு வெளியேறுகிறது என்கிற ஒரு செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். இந்த கோலான் படையணி வெளியேறியது என்பது அவர்கள் என்ன காரணம் சொல்லியிருந்தாலும் கோலான் படையணியினுடைய மொத்த தோல்விதான் அதற்குரிய பின்னணி காரணம் என்று சொல்லி உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மீடியாக்களும் பேசுகிற அளவுக்கு அந்த செய்திகள் மாறி இருக்கிறது. ஏன்னு கேட்டா, இந்த கோலான் படையணி ஒரு காலமும் பின்வாங்குகிற படையணி கிடையாது என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு படையணியாக இருக்கிறது. இஸ்ரேலிய வரலாற்றில் மிக பாரிய திருப்பங்களை உண்டாக்கிய, குறிப்பாக இஸ்ரேல் என்கிற ஆக்கிரமிப்பு நாட்டையே கட்டமைப்பதில் முழு கவனம் செலுத்திய ஒரு படையணி இருக்கும் என்று சொன்னால் அது இந்த கோலான் படையணி தான். இந்த கோலான் படையணி 1967 ஆண்டு நடந்த 6 அரபு நாடுகளுடனான சண்டையை வெற்றியின் பக்கம் திருப்பி 6 அரபு நாடுகளையே ஓட விட்ட ஒரு படையணி இருக்கும்னா அது இந்த கோலான் படையணி தான். யோசிச்சு பாருங்க, 6 அரபு நாடுகள் இஸ்ரேலோடு சண்டையிட்டது. அந்த 6 அரபு நாடுகளையும் துரத்தி அடித்து லெபனானின் பல பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டார்கள், பாலஸ்தீனத்தின் பெரும் பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டார்கள், அருகிலே இருக்கிற எகிப்தினுடைய பல பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டார்கள், சிரியாவினுடைய பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டார்கள், ஜோர்தானுடைய பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். இப்படி பல நாடுகளுடைய பகுதிகளை அரபு நாடுகள் 6 நாடுகள் சண்டையிட்ட நேரத்தில் இவர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள். இஸ்ரேல் 1967 6 days வார்ல ஜெயித்தார்கள். இதற்கு பின்னணி காரணம் வேறு யாருமல்ல, இந்த கோலான் படையணி. இந்த கோலான் படையணி தான் 1948 முதலாவது நக்பா நேரத்தில் 16 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை வெளியேற்றுவதற்கும் காரணமாக அமைந்தார்கள். அப்படி ஒரு பயங்கரமான இந்த கோலான் படையணி என்ன செய்றாங்கன்னு கேட்டா, இந்த வார கடைசியில நாங்கள் காசாவினுடைய தரைவழி தாக்குதல்களிலிருந்து பின்வாங்குகிறோம் என்று சொல்லி மொத்தமாக வெளியேறினார்கள். இந்த வெளியேற்றம் தான் இன்றைக்கு முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா இவங்க வெளியேறுகிற ஆட்கள் இல்ல, இவங்க நின்னு பிடிக்கிறவங்க. இவங்களை களமிறக்கினது எதுக்குன்னு கேட்டா ஹமாஸை இல்லாமலாக்க போறோம் தான். ஆனா இவர்கள் ஏன் வெளியேறினார்கள்னா, இந்த வெளியேற்றத்திற்கான மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிற விவகாரம் என்னன்னா, கடைசி 2 வாரங்களில் ஹமாஸ் அவர்கள் மீது நடத்திய தாக்குதல் தாங்க முடியாத தாக்குதலாக இருக்கிறது. எனவே இந்த படையணியால் இனிமேலும் தாக்குப்பிடிக்க முடியாது என்று சொல்லித்தான் கோலான் தற்போது வெளியேறி இருக்கிறது. நமக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் 80 பேர், 100 பேர், 120 பேர், 60 பேர், 70 பேர் என்று சொல்லி சர்ரம் மாறியாக அவர்களுடைய பிணங்களை குவித்தது ஹமாஸ். அந்த காரணத்தினால்தான் அவர்கள் பின்வாங்குகிறார்கள் என்பது முதல் காரணமாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் இந்த பின்வாங்குகிற படையில மிக பிரபலமான சர்ஜன்கள், அதே போல லெப்டினன்ட் ஜெனரல்கள், கர்னர்கள், கமாண்டர்கள் என்று பல தரப்பட்ட இராணுவத்தினுடைய பல வகையான பதவிகளையும் வகிக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான பேர்கள் இதிலே இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விவகாரம். அது மட்டுமல்லாமல் இந்த கோலான் படையணியை பொறுத்தவரையில் 1967 ஆண்டு அரபு நாடுகளுடனான வெற்றியிலே இவர்கள் பேசப்பட்டார்கள். 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் ஹமாசுடனான தோல்வியிலே இவர்கள் மீண்டும் பேசப்படுகிறார்கள். 1967 6 அரபு நாடுகளோடு இணைந்து போரிட்டு தாங்கள் தான் உலகத்தில் மிக முக்கியமான இராணுவ படைப்பிரிவு என்பதை நிரூபித்தது கோலான் படையணி. 6 அரபு நாடுகளுக்கு இவர்களோடு தாக்குப்பிடிக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் இதே கோலான் படையணி இன்றைக்கு 2023 டிசம்பர் மாதத்தில் எங்களுக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ்
ஹமாஸ் என்கிற குழுவோடு தாக்குப்பிடிக்க முடியாது என்று சொல்லி கேவலப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு இனிமேலும் தாக்குப்பிடிக்க முடியாது என்று வெளியேறி இருக்கிறார்கள். இது அல்லாஹு தஆலா பாலஸ்தீன மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றிகளில் ஒன்றுதான் கோலான் படையணியுடைய இந்த பின்வாங்குதல் என்பது மட்டுமல்லாமல், இவங்க இன்னைக்கு இஸ்ரேலிய ராணுவ ஜெனரல் மோசே கப்லின்ஸ்கி என்கிறவர் இது தொடர்பான ஒரு முக்கியமான கருத்தை சொல்லி இருக்கிறார். என்ன கருத்தை சொல்லி இருக்கிறார்னா, கோலான் படையணி பின்வாங்குவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் பல காரணங்களை அவர் அடக்கி இருக்கிறார். முதல் காரணம், கோலான் படையணி தரைவழி தாக்குதலுக்காக உள்ளே நுழைந்து முதல் நாளிலேயே 72 பேரை ஹமாஸ் படையினர் கொன்று குவித்தார்கள். இந்த செய்தி இதுவரைக்கும் இஸ்ரேலால வெளியிடப்பட்ட செய்தி அல்ல. இன்றைக்கு தான் இஸ்ரேலுடைய ராணுவ ஜெனரல் மோசே கப்லின்ஸ்கி இன்றைக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார். முதல் நாள்லயே 72 பேருக்கு சமாதி கட்டி கபருக்குள்ள அனுப்பியிருக்கிறாங்க ஹமாஸ் படையணி. அது முதல் காரணம்ங்கிறாங்க. வந்த முதல் நாள் அது என்னன்னா, மானசீகமா தோத்துருவாங்க. நாங்க ஜெயிக்க போறோம்னு முதல் நாள் வந்திருக்கிறாங்க. உள்ள நுழையும் போதே முதல் நாளே சர்ற வெட்டி அடி விழுந்ததோட மானசீகமாக தோற்று விடுவார்கள். இவ்வளவு பெரிய படையணி. ஏன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா ஒரு தௌலத்து இருக்கும், ஒரு கெத்து இருக்கும். நாங்க எப்படி தெரியுமா, எங்களை விட்டா ஒரு படையணி இருக்கா, நான் கால் வச்சாலே எல்லாம் காலியா போயிரும்லங்கிற மாதிரி ஒரு பலம் உலகத்துல எங்களை விட்டா ராணுவம் கிடையாது, அதுல கோலான் படையணின்னா நிக்க முடியாது என்கிற நிலையில் இருந்த நேரத்தில் உள்ளே நுழைந்த முதல் நாளிலேயே 72 பேருக்கு சமாதி கட்டியிருக்கிறாங்க. அது ஒரு காரணம் என்று சொல்லி அந்த இஸ்ரேலிய ராணுவ ஜெனரல் மோசே கப்லின்ஸ்கி சொல்றது மட்டுமல்லாம, அதுக்கு பிறகு சொல்றாரு, இந்த கோலான் படையணியினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறங்க. 9 ஆண்டுகளுக்கு பிறகுதான் காசாவில் கோலான் படையணி கால் வைத்திருக்கிறது. ஏன்னு கேட்டா, கோலான் படையணியை களமிறக்கினாலே இனிமே விடுறதில்லை, 2ல 1 பார்க்கிறதாங்கிறதுக்காகத்தான் கோலான் படையணியை களத்தில் இறக்குவாங்களாம். அதாவது 9 ஆண்டுகளுக்கு முன்பதாக காசாவுக்குள்ள களமிறங்கினவங்க கோலான் படையணி. அதுக்கு பிறகு நடந்த எந்த சண்டைகள்லையுமே கோலான் படையணியை சேர்ந்த எந்த படைப்பிரிவும் காசாவுக்குள்ள வரவில்லை. 9 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தாலும் வந்தாங்க, வந்த வேகத்தில் பொணமா பெட்டிக்குள்ள போய்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் நாங்க போய் சேர்றோம் ராஜான்னு சொல்லிட்டு போகிற ஒரு நிலை வந்திருக்கிறது. 9 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த கோலான் படையணி தோற்று போயிருக்கிறது என்கிற செய்தியையும் அவர் சொல்லுகிறார். அதே மாதிரி என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த படையணி பின்வாங்குவதற்கு, இந்த படையணியை வித்ரா பண்ணுவதற்கு எடுக்கப்பட்ட முக்கியமான தீர்மானங்கள்ல இன்னொரு தீர்மானம் என்னன்னு கேட்டா, பாலஸ்தீனத்துக்குள்ளே பதுங்கி இருந்து தாக்குகிற ஹமாஸை இவர்களால் எதிர்கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, கோலான் படையணியாலேயே ஹமாஸை எதிர்கொள்ள முடியவில்லை என்றால், ஹமாஸினுடைய டனல்ஸ்களை எதிர்கொள்ள முடியவில்லை என்றால், அல்லாஹ்வினுடைய உதவியில இஸ்ரேலுடைய எந்த படைக்கும் அதை எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா இவங்களை பொறுத்தவரையில இந்த கோலான்னா அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு படையணி இது. அந்த படையணி அனுப்புனதே அதுக்கு தான். அவங்களே எங்களுக்கு முடியாது ராஜா, எங்களை விட்டுருங்கன்னு வந்துட்டாங்க அவங்க சொல்றாங்க. அதனாலதான் அந்த ராணுவ ஜெனரல் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பதுங்கி இருந்து தாக்குகிற ஹமாஸினுடைய அந்த தாக்குதலை கோலான் படையணியால் எதிர்கொள்ள முடியாமல் போய்விட்டது. அதே நேரத்தில் அவர்களுடைய திறமைகள் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடையவே கிடையாது கோலான் படையணிட்ட அப்படிங்கிறாங்க. இந்த படையணி தான் 6 நாடு அலற விட்ட படையணி, அவங்களுக்கே திறமை இல்லைன்னு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம இவர்கள் மானசீகமாக பாதிக்கப்பட்டு விட்டார்கள். உள்ள போய் முடி அடி விழுகுது, சுத்தி சுத்தி அடி விழுகுது, உள்ள எடுத்து திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல விதங்களில் பாதிக்கப்பட்டதோட மானசீக பாதிப்பு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு கேட்டா, படையணி தன்னைத்தானே சுட்டுக் கொள்ளுகிற அளவுக்கு மாறிவிட்டது. பார்த்தமா இல்லையா, உள்ளுக்குள்ளேயே சுட்டுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 100 அல்லது 120 பேர் ஆன் தி ஸ்பாட் அவுட்டா போனாங்க. அதாவது அந்த மானசீக தாக்கம் எந்த அளவுக்கு கேட்டா, பாலஸ்தீன ஹமாஸ் படைப்பிரிவுன்னு நினைச்சுக்கிட்டு ஹமாஸ் என்று நினைத்துக் கொண்டு தங்கள் மக்களையே கொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். லூசு பிடிச்சிருச்சு, பைத்தியம் முத்திருச்சுங்கிறாங்க. வேற பாசல சொல்றதா இருந்தா பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி பைத்தியம் முத்தி போனதுனால தங்களுக்குள்ளேயே சுட்டுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ராக்கெட்டுகளை தங்களுக்குள்ளே ஏவி கொண்டார்கள். ஏண்டா இந்த தகவல் வெளியே வரவே இல்லையடா. இன்னைக்கு இந்த ஆள் தான் சொல்றான், ராக்கெட்டையே ஹமாஸுக்கு அடிக்க வேண்டிய ராக்கெட்டை அவங்க ஆக்களுக்கே அடிச்சிருக்கிறாங்க. இதுல நம்ம இதான் சொன்னோம்ல, இவங்களை கதையை கேட்கும் போது தனியா ஒரு தூணை கட்டி நம்ம அடிச்சுக்கிறேன்னு. இந்த ராக்கெட் எதிரிக்கு தானடா அடிப்பாங்க,
அவங்களுக்கே அடிச்சிருக்காங்க பாருங்களேன். ராக்கெட்டை தங்களுக்குள்ளே அடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு சுட்டுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த அதாவது மெர்காவால நடத்தப்படுகிற தாக்குதல்கள் கூட சில நேரங்களில் தங்களுடைய ராணுவத்துக்குள்ளே நடத்திக்கிட்டாங்க. என்ன இப்படி நடக்கும், யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் போது தளபதி சொல்லுவாப்ல, அங்க இருக்கிறாங்க போய் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிருப்பாப்ல. இப்படி நடக்கலாம்ல. போகும்போது என்னன்னா, இவனுக்கு நம்ம போனா நம்மளை கொண்டுருவாங்களேங்கிற எண்ணத்துல போயிருப்பான். ஒரு வழியும் இல்ல, திரும்பி நின்று இந்த அடுத்த பக்கம் அடி என்று சொல்லிட்டு, இவன் தானே நமக்கு ஆர்டர் பண்றான், அவனுக்கு அடிப்போம் என்று சொல்லி வச்சு வெளுத்திருப்பாங்க. ஏன்னா 105 தளபதிகள், கோலான் படையணியினுடைய 105 கால அதாவது பெட்டாலியன்ஸ் தளபதிகள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இந்த கோலான் படையணி வாங்கி அடிய பாருங்க, வித்ட்ரா பண்ணும்போது அவ்வளவு சிரிச்சு சந்தோஷமா ஓடி போனாங்க. எதுக்குன்னு கேட்டா, போதும்டா என் பொண்டாட்டி பிள்ளைகளோட போய் நான் இருந்துக்கிறேன் என்று சொல்லிட்டு வெளியேறாங்க. இதெல்லாம் அவர்கள் பின்வாங்கப்படுவதற்கான காரணங்கள் என்று சொல்லி இந்த ராணுவ ஜெனரல் என்ன செய்யறாருன்னு கேட்டா சொல்றது மட்டுமல்லாம என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவர்கள் குறிப்பாக டிசம்பர் 12ஆம் தேதி ஹமாஸ் சுதந்திர போராளிகள் ஒரே இடத்துல பதவி இருந்து அவர்கள் மீது நடத்திய தாக்குதல்கள்ல மிக பயங்கரமான தாக்குதலாக அது அமைந்து விட்டது. பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுல இந்த வார் கேபினட் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இஸ்ரேலுடைய. இந்த எத்தனை பேர் கரெக்டா கொல்லப்படுறாங்கங்கிற அக்யூரேட்டான தகவல்களை அவங்க கிட்ட கேட்காம யாரும் வெளியிட கூடாது. அதனாலதான் இன்னும் 650 பேர் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா வெளியிட கூடாதுன்னு இந்த கடைசியாக இது வந்து டிசம்பர் 12ஆம் தேதி ஹமாஸ் வந்து ஒரு பதுங்கி இருந்த ஒரு பாரிய தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அந்த தாக்குதல்ல பல பேர் கொல்லப்பட்டதும் இவர்கள் பின்வாங்குவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்லிட்டு, கோலான் படையினுடைய 51வது அதே நேரத்தில் 51வது பெட்டாலியன் 13வது பெட்டாலியன், இந்த 2 பெட்டாலியனும் கடுமையான பாரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் என்று சொல்லி இஸ்ரேலுடைய ராணுவ ஜெனரல் மோஷே கப்லின்ஸ்கி சொன்னதாக இன்றைக்கு அவர்களுடைய சேனல் 13 இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். வேற யாரும் வெளியிட தேவையில்லை, அவைகளே வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த கோலான் படையணி பின்வாங்கியதற்கான காரணம் இதுதான் என்று சொல்லி, அந்த அளவுக்கு அவர்கள் மீது பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதல்களால் தாக்கு பிடிக்க முடியாத காரணத்தினால்தான் அவர்கள் பின்வாங்கி ஓடினார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பலமுறை நம்ம சொல்லி வர்றதுதான், அல்லாஹ்வுடைய உதவியில இந்த வார்ல 20,000க்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் ஜனாசாக்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் கொல்லப்பட்ட அதே நேரத்தில் வெற்றிக்கு மேல் வெற்றி அடுத்த தரப்பால் பாலஸ்தீன மக்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. கோலான் படையணி எவ்வளவு பிரம்மாண்ட படையணிங்கிறத விளங்கிக்கிறங்க. அவங்களே பின்வாங்குறாங்கன்னா அடுத்தது என்னங்கிற கேள்வி இருக்கிறது. அவர்கள் பின்வாங்கிய செய்தி சொல்லப்பட்டு 2 நாட்கள்ல இன்றைக்கு இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை நிறுத்துவது தொடர்பாக முடிவெடுக்க இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி. இந்த தரைவழி தாக்குதல்கள் கொஞ்சம் நிறுத்தப்படுமா இருந்தா இன்னும் அந்த மக்களுக்குரிய அந்த பொருளாதார வசதிகள் மற்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் தான் அவர்களுக்கு அந்த மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்பதோடு இன்றைய தினம் நடைபெற்ற இன்னொரு முக்கியமான சம்பவத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த முக்கியமான சம்பவம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நமக்கு தெரியும், அதாவது இஸ்ரேலை நோக்கி போகிற இஸ்ரேலுடைய கப்பல்கள், இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள், இஸ்ரேலுடைய துறைமுகத்தில் நிறுத்தி போகக்கூடிய கப்பல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தாக்கி அளிப்போம்ங்கிறது ஹூதிகள் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. அந்த அடிப்படையில் அவங்க இதுவரைக்கும் 8 அல்லது 9 கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. ஈவினிங் நம்ம பேசின வீடியோலையும் இன்றைய தாக்குதல் ஹவுத்திகள் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. முழு தகவல் பின்னாடி சொல்லுவோம் என்று சொல்லியிருந்தோம். இன்றைக்கு நாம முழுமையாக பார்த்ததில் இருந்து தெரிய வந்த விவகாரம் என்னன்னா, இன்றைய தினம் இந்த கப்பல் எங்கு தாக்கப்பட்டது, எந்த இடத்தில் வைத்து தாக்கப்பட்டது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த கப்பல் தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் இந்த இடத்தை பொறுத்த வரையில இது இந்தியாவினுடைய கடல் பரப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் மேல ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, இந்த இந்திய ஊடகங்கள், தமிழ் ஊடகங்கள், மற்றவங்க எல்லாம் கிடையாது, தமிழ் ஊடகங்கள் என்னன்னா, இந்தியாவுக்கு வந்த கப்பல் மீது தாக்குதல், பறக்கிறது விமானப்படை, அது நடக்க போகிறது, இது நடக்க போகுது என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. தூக்கி வீசிருங்க, அதெல்லாம் அது ரெண்டாவது பார்த்துக்கிறோம். ஏன்னா அவங்களே ராணுவம் ஷூட் பண்ணுதோ இல்லையோ, அவங்க வாயால ஷூட் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு குரூப்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த இடம் தான் இங்க இருக்குது இஸ்ரேல். இதுதான் நமக்கு தெரியும் ரெட் சி. இந்த வழியாகத்தான் கப்பல்கள் பயணப்பாதை தற்போது தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய கப்பல் சவுதி அரேபியா இருக்குது. இங்க இது சவுதி அரேபியா. இந்த சவுதி அரேபியாவில் இருந்து மங்களூர் துறைமுகத்திற்கு போன கப்பலாகத்தான் சொல்லப்படுகிறது. மங்களூர் துறைமுகத்துக்கு அந்த கப்பல் போனாலும்
இந்த கப்பலுடைய சொந்தக்காரர்கள் இஸ்ரேலோட டைஅப்ல இருக்கிறாங்க, இஸ்ரேலோடு தொடர்புல இருக்கக்கூடியவங்க என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்கு தொடர்புள்ள ஒரு கப்பலாகத்தான் இந்த கப்பல் சொல்லப்படுகிறது. இந்த கப்பல் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மங்களூர் துறைமுகத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பயணப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த இடத்துல வைத்து தான் அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. இந்த கப்பலை பொறுத்தவரையில இந்த கப்பலுடைய எல்லை இந்தியாவுக்கு உட்பட்ட எல்லை கிடையாது. இந்த இடம் இந்தியாவிலிருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கப்பல் நிற்குது. இந்தியாவினுடைய கடற்பரப்பை தாண்டி நிற்கிறது. இந்தியாவினுடைய கடற்பரப்புக்குள் அது இல்லை என்பது மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விவகாரம். சவுதி அரேபியாவிலிருந்து வந்த கப்பல் தான், ஆனால் இந்தியாவினுடைய கடல் எல்லைக்குள் இல்லை, கடல் எல்லைக்கு வெளியிலே இருக்கிறார்கள். கடல் எல்லைக்குள் போய் தாக்குதல் நடந்திருந்தால், இந்தியாவினுடைய கப்பலை இந்தியாவினுடைய எல்லைக்குள் வைத்து தாக்குதல் நடத்தியிருந்தால் அது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். இப்படித்தான் அந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது. இதுல நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்தியாவினுடைய கடல் எல்லைக்கு வெளியில இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பட் என்னன்னு கேட்டா, இந்த தாக்குதல் நடத்தியவர்கள் மீது இந்தியா எந்த விதமான ஆக்ஷனையும் இதுவரைக்கும் எடுப்பதற்கு முற்படவில்லை என்பது முதல் விவகாரம். இந்த கடல் பட போச்சுது அது இதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கிறோங்க. ஆனால் இந்த தாக்குதலை நடத்தியது யார் எனும்போது பல ஊடகங்கள், குறிப்பாக ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து ஹூதிகள் தான் தாக்குதல் நடத்தினார்கள் என்கிற செய்திகளை சொல்லுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த தாக்குதலை நடத்தியது ஹூதிகள் அல்ல, ஈரான் தான் இந்த தாக்குதலை நடத்தியது என்று சொல்கிறார்கள். ஈரான் இங்கே இருக்குது, இங்க இருந்து தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் ஈரான் இதை செய்திருக்குமா என்று கேட்டா, இந்த நேரத்தில் ஈரான் இதை செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டா, இந்த கப்பல் இந்தியாவை நோக்கி போகிறது. இந்தியாவுடனான ஒரு பகைமை ஈரானுக்கு கிடையவே கிடையாது. குறிப்பாக இந்தியாவினுடைய அதானி குழுமம் ஈரான்ல ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட்டையே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் பெரிய நெருக்கம் இருக்குது. அதனால ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னு கேட்டா, சவுதி அரேபியாவில் இருந்து போன கப்பல் என்கிற காரணத்தினால ஈரான் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா சவுதிக்கும் ஈரானுக்கும் ஒரு இப்ப நெருக்கம் வந்துகிட்டு இருக்கிறதுனால அதை இல்லாமல் ஆக்கணும்னா ஈரானையும் சவுதியையும் மோத விட வேண்டும். அதற்காகவும் இந்த காரணம் சொல்லப்படலாம். இதே நேரத்தில் சவுதி அரேபியாவிலிருந்து போன கப்பலாக இருக்கிறது, அதனால் ஈரான் தாக்கியது என்று தானே சொல்றாங்க. சொன்னாலும் சவுதியோட மோதலை ஏற்படுத்தி கொள்ளுகிற நேரத்தில் தற்போதைய நிலையில ஈரான் கிடையாது. எனவே அவர்கள் தாக்கியிருக்க மாட்டார்கள். அப்படியானால் இப்பொழுது இந்த தாக்குதல் எங்கிருந்து நடந்திருக்கும் என்று சொன்னா, ஹூதிகள் தாக்கியிருப்பாங்களான்னா இதுவரைக்கும் ஹூதிகள் தாக்கியதாக சொல்லல. தாக்கியதாக சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் தாக்கியிருந்தா தான் அதுல பிரச்சனையே இல்லை, அவங்க தாக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு ஆயிரும். ஆனா அவர்கள் தாக்காத பட்சத்தில், ஈரானும் தாக்காத பட்சத்தில் யாரு தாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த தாக்குதலை அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகள் இங்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப்பலில் இருந்துதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ரெட் சீ இருக்குதா இல்லையா, செங்கடல் பாதுகாப்பு வலயம். இந்த செங்கடல் பாதுகாப்பு வலயத்தில் ஹூதிகளுக்கு எதிரான யுத்தத்திற்கு வருமாறு சவுதி அரேபியாவை அமெரிக்கா கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது. சவுதி வர மாட்டேன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. சவுதி சொன்னதுனால எந்த அரபு நாடும் பஹ்ரைனை தவிர அதற்குள் கலந்து கொள்ளவில்லை என்பது ஒன்று. இரண்டாவது, இந்தியாவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா வெளிப்படையாக தற்போது அமைக்கப்படுகிற அந்த கூட்டணிக்குள் இணைவதாக ஒருபோதும் சொல்லவில்லை. ஏற்கனவே நாங்க இருக்கிறோம்ங்கிறாங்க. அதுல 36 நாடு இருக்குது. அந்த கூட்டணியில் இந்த கூட்டணி இப்ப 10 நாடுகள் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. அந்த 10 நாடுகள் கூட்டணியில் இந்தியாவும் வரவில்லை. எனவே இப்ப இந்தியாவும் வரல, சவுதியும் வரலன்னா இந்த ரெண்டு பேரையும் உள்ள இழுக்கணுமாக இருந்தா, ஈரான் தாக்குதல் நடத்தியதாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா என்ன செய்யலாம் என்று கேட்டா, இந்தியாவும் சவுதி மீதுக்குள்ள வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் இந்தியா இதற்கெதிராக ஈரான் செய்தது என்று சொல்லி இந்தியா அறிவிக்கவும் இல்லை, சவுதி அரேபியா அறிவிக்கவும் இல்லை. இந்த தாக்குதலை பாபல் மந்தபில் இருந்து ஹூதிகளை அடிச்சதாக ஹூதிகள் இதுவரைக்கும் சொல்லவும் இல்லை. சொன்னா அவங்க அடிச்சாங்கன்றது முடிஞ்சு போகிற ஒரு கதை. பட் ஈரான் மேல ஏன் இஸ்ரேல் இதை மூட்டி விட பார்க்குதுன்னு சொன்னா, தற்போதைய நிலையில அரபு கண்ட்ரிகளை மோத வைக்கிற இந்தியாவையும் இதுக்குள்ள இழுக்கிற ஒரு வேலையை செய்ய பார்க்கறாங்க. அது நடக்காமல் இருப்பதற்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கான ஒரு திட்டம் தான் இதிலே வரையப்பட்டிருக்கிறது. ஆனா இந்தியா அதுக்குள்ள போற மாதிரி தெரியல. இதே நேரத்தில் இந்த இந்திய ஊடகங்கள் விக்ரம் போய் கொண்டிருக்கிறது, அங்க கடற்படை உள்ளே சென்று விட்டது, ராணுவம் போய்கொண்டிருக்குதுன்றாங்கல்ல. கடல்ல எங்கேயாவது இப்படி நடந்தா ராணுவம் தான் போவான், கடற்படை தான் போகும். இல்லாம இந்த பராட்டா போடுறவங்க யாராவது போவாங்களா? ஆட்டோ ஓட்டுற யாராவது போவாங்களா? பஸ் டிரைவர் யாராவது போவாங்களா? ஸ்கூல் டீச்சர் போவாங்களா? யாரையா போவாங்க? இப்படி ஒன்று நடந்தா ராணுவமும் அங்க இருக்கக்கூடிய நேவி கடற்படையும் தான் போவாங்க. அவங்க போனது எதுக்குன்னா, அந்த கப்பல் தீப்பத்தி எரியுது,
அந்த கப்பல் தீப்பத்தி எரியதை நிறுத்துறதுக்காக போனாங்க. ஆனா கதை எப்படி தெரியுமா? ராணுவம் போயிடுச்சு, ரெண்டுல ஒன்று நடக்க போகுது. எப்பப்பா முடியல. இவங்களை என்னத்தை சொல்றது நம்ம. எனவே இதுவரைக்கும் நடந்தது இதுதான். இந்தியா நாளைக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறதுங்கிறத எடுத்தாங்கன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அவங்க ராணுவ ஆக்ஷன் எடுக்க போறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா எடுப்பதற்கு வாய்ப்புகள் கம்மி. ஏண்டா இது முதல்ல அவர்களுடைய எல்லைக்குள்ளேயே கிடையாது. அவங்களுடைய எல்லையை விட்டு 200 கிலோமீட்டர் தூரத்தில் இது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்பதும் ஒரு முக்கியமான விவகாரமாக இருக்கிறது. இந்த சம்பவம் இப்படி சூடு போல பத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஈரான் ராணுவ தளபதி ஒரு அதிர்ச்சிகரமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார். அந்த அதிர்ச்சிகரமான அறிவித்தல் என்னன்னு கேட்டா, நாங்கள் மத்திய தரைக்கடலை மூட வேண்டி வரும் அப்படிங்கிறாரு. இந்த மத்திய தரைக்கடலை மூடுறதுண்டா என்ன என்பது எங்களுக்கு தெரியல என்று சொல்லி ஊடகங்கள் கைவிரிக்கிறார்கள். அவங்க எதை அடிப்படையாக கொண்டு சொல்றாங்கன்னு நமக்கு தெரியலங்கிறாங்க. ஏன்னு கேட்டா, மத்திய தரைக்கடல் எங்க இருக்கிறதுங்கிறத வச்சுதான் நாம இதை அவங்க எதுக்காக இதை சொல்றாங்கிறத அணுக முடிகிறது. எதுக்காக அவங்க சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல சர்ச்சை எங்கன்னு சொன்னா, ஈரான் இருக்கிறது இங்க, இதுதான் ஈரான். இங்க இருக்குது யமன். இப்ப இந்த பிரச்சனைக்குரிய இடங்கள் எல்லாம் இது சவுதி அரேபியா. இதே நேரத்தில் இஸ்ரேல் இங்கே இருக்கிறது, காசா ஸ்ட்ரிப் இங்கே இருக்குது, இது கெய்ரோ இங்கே இருக்கிறது. இப்படிதான் சுத்தி சுத்தி இருக்கக்கூடிய ஏரியா. இதுதான் இந்த ரெட் சி, நமக்கு தெரிஞ்ச ரெட் சி தான் இருக்குது. இந்த இடத்துல தான் கப்பல்களை வர விடாம இங்க தான் இந்த இடத்துல யமன்ல பார்டர்ல நின்றுக்கிட்டு பாபல் மந்தப்ல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அமெரிக்காவுடைய கப்பலும் இங்குதான் வந்து நிற்கிறது. அப்படி இருக்கும்போது ஈரானுக்குரிய மிகப்பெரிய கடல் பரப்பு எதுன்னு கேட்டா இந்த பெர்ஷியன் பாரசீக வளைகுடா. இந்த பாரசீக வளைகுடாவை மூடுவோம் அவங்க சொல்லல. ஆனா அவங்க எதை சொல்றாங்கன்னா, மத்திய தரை கடலை மூடுவோம்னு சொல்றாங்க. மத்திய தரை கடல் இருக்குது இங்க. மத்திய தரை கடல் இங்க இருக்குதுன்னா, இந்த மத்திய தரை கடலுக்கு மேல் பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. மத்திய தரை கடலுக்கு மேலதான் எல்லா பெரும்பாலான நாடுகள், இத்தாலி, ருமேனியா, ஆஸ்திரியா, உக்ரைன், ஜெர்மனி, இந்த பக்கம் கசகஸ்தான், அந்த கஸ்தான், இந்த கஸ்தான் எல்லாம் இருக்குது. எல்லாமே ருஷ்யா எல்லாமே இருக்குது இந்த பக்கம். இங்க எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த பக்கம் தான் யுஎஸ்ஏ எல்லாம் இருக்கிறது. இங்க யுனைடெட் ஸ்டேட் இங்க இருக்குது, கனடா இங்க இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க சொல்லுகிற பகுதி எங்க இருக்குதுன்னு கேட்டா, இந்த பகுதி அல்ல, ஈரான் இங்க இருக்குது. இவங்க சொல்லுகிற மத்திய தரை கடல் இந்த இடத்துல இருக்குது. இந்த மத்திய தரை கடலை மூடுவோம்ங்கறாங்க. அது எந்த அடிப்படையில் சொல்றாங்க? சில நேரம் இங்க இருந்து வருகிற கப்பல்களை வர விடாம, இங்க இருந்தும் வர விடாம, ஏற்கனவே இந்த இடத்துல ஹிஸ்புல்லாக்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி, இந்த இடத்துல யமனிகள் ஆதரவாக இருக்கிற மாதிரி, இந்த ஏரியாவில் யாரும் இருக்கிறாங்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படியே இல்லாவிட்டாலும் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கலாம் என்று சொன்னால், அவர்கள் சொன்ன மாதிரி நடக்குமாக இருந்தா என்னன்னா ஒரே ஒரு காரியம் நடத்தப்படலாம். இங்க இந்த ஏரியாவுக்குள்ளதான் ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறாங்க. எனவே ஹிஸ்புல்லாக்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டா, இங்க இந்த மத்திய தரை கடல்ல ஏதாவது தாக்குதல்கள் நடத்துவதற்கு, கப்பல்களை வரவிடாமல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது லிபியாவிலிருந்து ஏதாவது நடக்க போகிறதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேல் இந்த பக்கம் மொரோக்கோ இருக்குது. மொரோக்கோவிலையும் இது போன்ற குழுக்கள் இருக்கிற காரணத்தினால அதுல ஏதாவது நடக்க போகுதா என்பதும் தெரியவில்லை. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இன்றைக்கு ஈரானுடைய ராணுவ தளபதி எப்படி இந்த மத்திய தரைக்கடலை மூடுவோம்னு சொல்றாருங்கிறது தெரியல என்று சொல்லி ஊடகங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் ஈரான் ஏன் இதை சொல்கிறது என்பதை. அப்படி பார்க்கும்போது அதனுடைய விவகாரங்கள் தெரிய வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைக்கு ஐடிஎஃப் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஒரு முக்கியமான நபரை நாங்கள் கொன்றிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹமாஸுக்கு ஆயுதத்தை கொண்டு வரக்கூடிய, பல நாடுகளிலிருந்தும் ஆயுத உதவிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஹசன் அல் அத்ராஸ் என்கிறவரை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்கிற செய்தியை இன்றைக்கு இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க. அதற்குரிய ஒரு வீடியோவையும் அவங்க சேட்டலைட் வீடியோவை காட்டியிருக்கிறாங்க. அது ஒரு ஏர்ஸ்ட்ரிக் கொண்டு தான் பட்டிருக்கு, அதாவது வான்வழி தாக்குதல் கொண்டு தான் அவங்க நடத்தி இருக்கிறாங்க. அந்த தாக்குதலையும் அவர்கள் அதற்குரிய வீடியோ ஃபுட்டேஜ்னு சொல்லி ஒன்று போட்டுக்கிறாங்க. ஆனா அவங்க காட்டுகிற வெஹிக்கிளுக்குள்ள சொல்லுகிற இந்த ஹசன் என்கிற நபர் போனாரா இல்லையா என்பது இதுவரைக்கும் தெரியவில்லை. ஹசன் அல் அத்ராஸ் என்கிற இந்த நபர் தான் ஹமாஸுக்கு ஆயுத உதவி செய்கிறவரா என்பதும் உறுதியான ஒன்று அல்ல. எல்லாத்துக்கும் மேலாக இப்படி ஒரு சூடான ஒரு சம்பவம் நாடே பற்றி அறிந்து கொண்டிருக்கும் போது காசாவுக்குள்ள அசால்ட்டாக இவர்தான் அந்த நபராக இருந்தால், இவ்வளவு முக்கியமான ஒரு நபர், அப்படி போவதற்கும் வாய்ப்பு கிடையாது என்பதை நம்ம ஊகிக்க முடியுது.
செய்தி எது எப்படி போனாலும் இதற்கு இதுவரைக்கும் ஹமாஸ் பதிலளிக்கவில்லை. ஹமாஸ் நாளைய தினம் பதிலளித்தால் இதை பற்றி நமக்கு தெரியும். அதுவரைக்கும் அவர்கள் இவரை கொன்று விட்டதாக சொல்கிறார்கள். இவர் உண்மையில் கொல்லப்பட்டாரா இல்லையா என்கிற செய்திகள் இதுவரை வெளியே வரவில்லை. அதே போல இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் உள்ளிட்ட அத்தனை பேரும் நடத்திய பல தாக்குதல்களுடைய பட்டியல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கான் யூனிஸுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கஸ்ஸாமுடைய சுரங்கப்பாதைகளுடைய ஒரு சுரங்கப்பாதை வாசல்ட்ட நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறாங்க. யஹ்லூம் என்கிற இஸ்ரேலுடைய ஒரு படைப்பிரிவு, அந்த படைப்பிரிவில் இருக்கக்கூடிய 5 ராணுவ சோல்ஜர்ஸ் அவர்கள் எங்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களை எங்க வழிக்கு வர வைக்கிறதுக்காக நாங்கள் பின்வாங்கி எங்களுடைய சுரங்கப்பாதைக்குள்ள போனோம். சுரங்கப்பாதைக்குள்ள போகும்போது அவங்களை சுட்டுக்கிட்டே இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு அவங்க உள்ளே வந்துகிட்டு இருந்தாங்க. வருகிற போது சுரங்கப்பாதை வாயிலில் வைத்து அவர்கள் 5 பேரையும் நாங்கள் துவம்சம் செய்திருக்கிறோம் என்கிற செய்தியை கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இது ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களை இப்படி ஒரு தாக்குதல் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சுரங்கப்பாதை வாசலுக்கு வர வைப்பாங்க. வருகிற போது அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா அந்த கால தாக்குகிற விதமாக கன்னி வெடிகளை வைப்பாங்க. கன்னி வெடிகள் மூலமாக இவர்கள் கொல்லப்படுகிற ஒரு யுக்தியை கஸ்ஸாம் செய்து வர்றாங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்க்க முடியுது. அந்த விதத்தில் 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 5 பேரும் காலியாகி இருக்கிறாங்க என்கிற செய்தி வந்திருக்கு. அதே போல மத்திய காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜூரல் டிக் என்கிற பகுதிகளில் நடந்த சண்டையில் இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்த 3 பேரை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. ஷேக் ரத்வான் சுற்றுப்புறத்தில் நடைபெற்ற ஒரு தாக்குதலில் ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி இருக்கிறது. கான் யூனிஸ் நகருக்கு வடக்கு பகுதிகளில் நடந்த தாக்குதலில் ஒரு ஹம்மர் வெஹிக்கிள் வந்து அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹம்மர் வெஹிக்கிள் இருந்து அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி வருகிறது. ஹம்மர்ல குறைந்தது ஒரு 5 பேர் இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்திருந்தால் இந்த இடத்திலும் ஒரு 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். அதே போல அல் குதுஸ் படையணி என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்தவரையில் பல தாக்குதல்கள், அதில் முக்கியமான 2 தாக்குதல்கள். அதில் ஒன்று கான் யூனிஸுக்கு கிழக்கில் அல் ஜானா பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவத்தோடு நடந்த தாக்குதல். அவர்களுடைய கட்டளைப்படை தலைமையகத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்றாங்க. இது அவர்கள் உள்ளுக்குள்ள வந்து என்ன செய்யறாங்கன்னா கான் யூனிஸ் பகுதிகளில் ஒரு கட்டளைப்படை தலைமையகம் சொல்லி அமைச்சு வச்சிருக்கிறாங்க. அதன் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி கடுமையான பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ரஃபாவுக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்ரேல் மீது பத்ர் ஏவுகணைகளை தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏவுகணை தாக்குதல் பத்ர் என்கிற ஒரு ஆபத்தான ஏவுகணை. அந்த ஏவுகணையை அல் குதுஸ் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த பத்ர் ஏவுகணை அல் குதுஸ் படைப்பிரிவினுடைய சொந்த தயாரிப்பு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்றைக்கு அபு உபைதா திடீரென ஒரு முக்கியமான ஒரு சிறு ஆடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் அபு உபைதா என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டா, இந்த ஜியோனிச காட்டுமிராண்டிகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுடைய ஒரு ஷெல் தாக்குதல்ல எங்களோடு இருந்த 5 பணைய கைதிகள் எங்களை விட்டும் அவர்கள் அதாவது கைமீறி போயிருக்கிறது. எங்க மேல் அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. இந்த 5 பணைய கைதிகளை வைத்துக் கொண்டிருந்த குழுவினுடைய தொடர்பை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சொல்லி ஒரு half an hour பிறகு என்ன அறிவிப்பு வந்தது என்று கேட்டால் இந்த 5 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது. அவர்களுடைய பணைய கைதிகளை அதாவது இஸ்ரேலுடைய ஆட்களை இஸ்ரேலிய ராணுவமே கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பணைய கைதிகளை வைத்துக் கொண்டிருந்த குழுவோடு தொடர்பு இல்லாமல் போனது என்று சொல்லித்தான் அதாவது அபு உபைதா சொல்லி இருந்தாரு. மீண்டும் இந்த 5 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கிறது. எனவே அவர்களுடைய தொடர்பு அவர்களுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது பணைய கைதிகளாக பிடிச்சு வந்தவங்கள 5 பேர் மீண்டும் இழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வரும்போது அப்பர் கலீலி என்கிற பகுதிகளில் மிக கடுமையான சைரன் ஒலி எழுப்பப்படுவதாக சற்று முன்னர் தகவல் வந்திருக்கிறது. சைரன் ஒலி எழுப்பப்படுதுன்னு சொன்னாலே தாக்குதல் நடக்குது என்கிறது தான் அர்த்தம். இதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு நடத்திய தாக்குதல்களில் சரியாக 3:30 மணிக்கு பயத் பிளீடா என்கிற ராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். 3:45 அவர்களுடைய ஒரு காலாட்படை ஒரு பெட்டாலியன் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அந்த தாக்குதலில் அந்த ராணுவத்தை சேர்ந்த பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தாலே தல் திஹாத் என்கிற ஒரு பகுதி, இந்த பகுதிகளில் வந்து ஜபல் என்கிற ஒரு ஜபல் நதிர் என்கிற ஒரு மலை, அந்த மலை பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலையும் சில பேரை அவர்கள் நாங்கள் கொலை செய்திருக்கிறோம் கொன்றிருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லுகிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு ஹிஸ்புல்லாவினுடைய படையணியைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் ஹிஸ்புல்லா சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று சரியாக 4:40 புர்கான் ஏவுகணை தாக்குதல் ஜதல் ஆலம் என்கிற
தளத்தை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை பற்றி இஸ்ரேலிய ஊடகம் சேனல் 12 வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த ஹிஸ்புல்லாவுடைய புர்கான் ஏவுகணைகள் பற்றி பல பேரும் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஜெதல் ஆலம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலையும் மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய கலீலி மீது அவர்கள் நடத்திய தாக்குதலையும் இந்த புர்கான் ஏவுகணை எவ்வளவு ஆபத்தானது என்பதை இஸ்ரேலிய மக்கள் புரிந்திருப்பார்கள் என்கிற செய்தி அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. எனவே இது ஒரு ஆபத்தான ஒரு ஆயுதம் என்கிற காரணத்தினாலையும் அதனால் பல விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதோடு, இன்றைய தினம் அல் அக்ஸா சேனல் மேல ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறார். அல் அக்ஸா சேட்டலைட் சேனல், அந்த சேனலும் அங்க இருக்கக்கூடிய செய்திகளை மக்களுக்கு மிக துல்லியமாக கொண்டு வரக்கூடிய ஒரு சேனலாக இருந்தது. அந்த சேனல் மேலையும் இன்றைக்கு இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க ஊடகங்கள் கொடுக்கிற செய்திகளால திக்கு திணறி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கிறாங்க. எனவேதான் அந்த அசிங்கத்தை தடுக்கும் விதமாக என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, எப்படியாவது இந்த அதாவது ஹமாஸ் மேல தாக்குதல் நடத்துகிறோம் என்கிற பெயர்ல பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்துற மாதிரி ஊடகங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைக்கு அல் அக்ஸா தொலைக்காட்சி மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பல தாக்குதல்களை அல் குதுஸ் படையணி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த தாக்குதல்கள் அல் குதுஸ் இஸ்ரேல் மீது நடத்தக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களை பாருங்க. இதெல்லாம் வந்து இது பத்ர் என்று சொன்னமா இல்லையா, அந்த பத்ர் ஏவுகணை மூலமாக நடத்தப்படக்கூடிய தாக்குதல். அதாவது புர்கான் மாதிரி மிகவும் பலம் வாய்ந்த ஒரு ஏவுகணை, சுமார் 300 கிலோ வெடிமருந்துகளை சுமந்து செல்லும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான ஒரு ஏவுகணை, அது அல் குதுஸினுடைய சொந்த தயாரிப்பு வேற சொல்றாங்க. அந்த மாதிரியான ஏவுகணையை கொண்டுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியையும் இன்றைக்கு சராயா அல் குதுஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அவங்க தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த ஏவுகணை தாக்குதல்களுடைய வீடியோக்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. தாராளமான தாக்குதல்களை அவர்களும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியினுடைய இறுதியாக, இதுக்கு பிறகு வரக்கூடிய செய்திகளை நாளைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இறுதியாக நம்ம பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான செய்தி, இவர் ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி. Palestinians have right to defend themselves. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீன மக்களுக்கு அவர்களை தற்காத்துக் கொள்ளுகிற உரிமை அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரு. இத்தனை நாட்கள் நம்ம இது சம்பந்தமாக கிட்டத்தட்ட 78வது நாளாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்படியான ஒரு வார்த்தை என்னன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, பிரித்தானியா என்று, ரஷ்யா கிடையாது, அமெரிக்கா, பிரித்தானியா உள்ளிட்ட மேற்கு நாடுகள் எல்லாமே என்ன சொல்லிக் கொண்டிருந்தாங்கன்னா, இஸ்ரேலுக்கு தங்களை தற்காத்துக் கொள்ளுகிற உரிமை இருக்கிறது என்று பல இடங்களில் பேசி வந்தாங்க. ஆனா எந்த ஒரு அரபு நாடும் பாலஸ்தீனர்களுக்கும் தங்களை தற்காத்துக் கொள்ளுகிற உரிமை இருக்கிறது என்கிற வார்த்தையை சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். மகிழ்வுக்குரியது. நம்மளை பொறுத்தவரையில் ரஷ்யா எப்படி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிறதோ, அதே போன்று மற்ற நாடுகள் எப்படி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிறதோ, அதே போன்று ஒரு நாடாக ஈரானும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிறது. பாலஸ்தீன ஆதரவு என்கிற தளத்தில் வைத்துத்தான் அவர்களுடைய செய்திகளை நம்ம கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இப்ராஹிம் ரைசி சொல்லியிருக்கக்கூடிய இந்த செய்தி மிக முக்கியமானது, பாராட்டுக்குரியது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த சுன்னா பேசக்கூடிய பல நாடுகள் இந்த விவகாரத்தில் மௌனம் காப்பது நமக்கும் உண்மையில் வெட்கத்துக்குரியது என்பதையும் வெளிப்படையாக நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இன்றைய தினம் நடந்த சம்பவங்களின் முக்கியமான பகுதிகளை நம்ம கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இது தொடர்பான மிக முக்கியமான அன்றைக்கு வரக்கூடிய செய்திகளையும் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்போம். அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய மறுமை வெற்றிக்கு உகந்தது. அதுதான் நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும், சொர்க்கத்தை பெற்றுத்தரும். அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொன்ன செய்திகளை மாத்திரம் அதே அடிப்படையில் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் வாழ்வதோடு, அல்லாஹ்விடத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், அவர்களுடைய வெற்றிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மாறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். ஜனநாயக ரீதியில் முடிந்த போராட்டங்களை அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டும். ஜனநாயக ரீதியில் அவர்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்